விஜய் அவர்களை பார்த்தோன்னா ஒரு ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தெரியுது. அவர் போய் மத்திய மாநில அரசுகளை ஏதோ எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட் சண்டை போட்டுக்கிற மாரி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு ஒரு கருத்தை வச்சுக்கிறாரு. உண்மையாலுமே விஜய்க்கு தைரியம் இருந்துச்சுன்னா ஏன் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அரசியலுக்கு வரல? ஏன் அப்போ மக்கள் மேலே ஆர்வம் இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு அந்த டைமில் சினிமாவில் பயணிக்கணும்னு ஒரு ஆசை, ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரணும்னு ஆசை, பெருசளவில் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை. அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எந்த எண்ணமும் இல்லை. இப்போ ஏன் நீங்கள் அரசியலுக்கு வரீங்க தெரியுமா? இனிமேட்டு உங்களுக்கு அங்கே சினிமாவில் வேலை இல்லை, உச்சக்கட்டத்தை அடைஞ்சிட்டிங்க. இனிமேட்டு உங்களுக்கு நீங்கள் நடிச்சிங்கன்னா அந்த உச்சக்கட்டம் ஒன்றும் பிரபலமாக ஆக போகிறது கிடையாது, அது இறங்க தான் போகுது. அந்த ஸ்கேலை நீங்கள் அழகாக கணிச்சு வச்சுக்கிறீங்க. கணிச்சு வச்சுட்டு இனிமேட்டு அரசியலுக்கு போனால் நம்ம எதாவது பண்ணலாம் என்ற மாரி ஒரு ஐடியாலஜியில் தான் வந்துக்கிறீங்களே தவிர மற்றபடி நீங்கள் உண்மையாலுமே மக்கள் பணி பண்ணி மக்களுக்காக சேவை செஞ்சு உங்களை உயிரை விட்டு மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தத்துக்கெலாம் நீங்கள் ஒன்றும் வரவே இல்லை. உங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸு அந்த மக்களோட சப்போர்ட்டு, பலம், அந்த உங்கள் ரசிகர் பட்டாளம், அதை பயன்படுத்திக்கின்னு இன்னமும் அரசியலில் நீங்கள் சாதிக்கிறதுக்காக நினச்சிக்கின்னு நீங்கள் உள்ளே வரீங்க. இது மக்கள் பணி கிடையாது. நீங்கள் உங்கள் தரத்தை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. உண்மையாலுமே நம்ம மக்களும் ஒரு முட்டாள்கள் தான் சொல்லலாம். ரொம்ப யோசித்து பார்த்தா நம்ம மக்கள் ஒரு ஒரு அடிப்படை அறிவே இல்லாமல் தான் இருக்காங்கன்னு நம்ம கருத்துக்களை முன்வைக்கலாம். ஏன்னா இது வரைக்குமே ஆட்சி செஞ்சவங்க சினிமாவிலேருந்து தான் வராங்க. நம்ம முன்னாடியிலேருந்து பார்ப்போம். சரி, காமராஜர் தவிர்த்துருங்க, காமராஜரை மட்டும் தவிர்த்துருங்க, அண்ணாவிலிருந்தே வருவோம். அண்ணாவோட கொள்கையை எதன் மூலிமா தமிழ்நாட்டில் பரப்புனாங்க? அதை சொல்லுங்கள். சினிமா மூலிமா பரப்புனாங்க. சினிமா மூலிமா பரப்பி காமராஜரே முட்டாளாக்கி அவங்கள உட்கார வச்சது நம்ம தமிழக மக்கள். சரி, அடுத்தது யார் வராங்க? கலைஞர் வராங்க. கலைஞர் சினிமா மூலிமா தான் கலைஞரும் மக்கள் மத்தியில் கருத்துக்களை வெளியிட்டு பிரபலமாகி முதலமைச்சராக வராரு. சரி, அடுத்தது யார் வராங்க? எம்ஜிஆர் வராங்க. எம்ஜிஆர் அவர்களும் எப்படி மக்கள் மத்தியில் பிரபலமாகி சிஎம் ஆனாங்க? சினிமா மூலிமா தன்னோட கருத்துக்களை தெரிவித்து மக்கள் மத்தியில் பிரபலமாகி சிஎம் ஆகிறாங்க. சரி, அடுத்தது யார் வராங்க? ஜெயலலிதா வராங்க. ஜெயலலிதாவை எப்படி பிரபலமாக வராங்க? சினிமா மூலிமா பிரபலமாகி சிஎம் ஆகிறாங்க. இதுவே தொடர்ந்து அதுக்கப்புறம் யார் வராங்க? விஜயகாந்த் வராங்க, சரத்குமார் வராங்க. அடுத்தது இப்போ விஜய் நீங்கள் வந்துக்கிறீங்க. நீங்கள் எது மூலிமா வரீங்க? சினிமா மூலிமா பயன்படுத்தி அந்த பிரபலத்தை பயன்படுத்தி சிஎம் ஆகலான்னு ஒரு பிளானில் வந்துக்கிறீங்க. இது நியாயமா? இது நியாயமா? மக்கள் பணி போய் பண்ணீங்களா? மக்களுக்காக இறங்கி போராட்டம் பண்ணீங்களா? யாருக்காச்சும் வேலைவாய்ப்பு கிடைக்கலன்னு ரோட்டில் நின்று போராடி வேலைவாய்ப்பு ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு வாங்கி தந்துருக்கீங்களா? போராடிக்கிறீங்களா? இல்லை அட்லீஸ்ட்டு கவர்மெண்ட்டை எதிர்த்து நின்று அரெஸ்டாச்சும் ஆகிக்கிறீங்களா? கவர்மெண்ட் தப்பு பண்ணி அந்த தப்புக்கு நீங்கள் எதிர்த்து நின்று அதுக்காச்சும் அரெஸ்ட் ஆகிறீங்களா? எந்த ஒரு பணியுமே பண்ணலையே. அறிவு இருந்தால் போதுமா? அறிவு இருந்தால் எல்லாமே நல்லது நடந்துருமா? கொஞ்சமாச்சும் உணர்வு இருக்கணும். உணர்வு இருந்தால் தான் அந்த நல்லது நடக்கும். சரிங்களா? நான் கடைசியாக ஒரு கருத்தை சொல்லிக்கிறேன். உங்களை மாரி அவங்கள மாரிலாம் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகலை. எங்கள் ஐயா 2 பெருந்தலை இருக்கும்போதே, ஏன் முப்பெருந்தலை இருக்கும்போதே எங்கள் ஐயா ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்குறாரு. அது எப்படி உருவாக்குனாருன்ட்டு வரலாறே இருக்கும். அவருக்கு உயிர் உத்தரவாதம் கிடையாது. அந்த டைமில் உருவாக்கும் போது அவருக்கு உயிருக்கு உத்தரவாதம், அவரை அழிச்சிடலான்ற ஒரு போர்வையிலே நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. தான் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லன்னு ஒரு கட்சியை உருவாக்கி இவ்வளோ தூரம் நிற்க வச்சு பல எம்எல்ஏக்களை உருவாக்கி பல மந்திரிகளை உருவாக்கி நாட்டுக்கு நல்லதை செஞ்சிட்ருக்காங்க. ஒன்றே ஒன்று சொல்லுவா, பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று இல்லைன்னா தமிழ்நாடு எப்பயோ சீர்கெட்டு போயிருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி அவர் ஒருத்தர் இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் சில விஷயங்களை தொடங்கிறதுக்கு பயப்படுறாங்க. அதை மனசில் வச்சுக்கிங்க. அதனால் விஜய் சும்மா ஏதோ டெக்னிக்கலாக பண்ணுறேன், அது பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு மக்களை வீணாக்காதீங்க. நீங்கள் வரதான் போகிறீங்க உள்ள அரசியலில். அதனால் அரசியலில் ஜெயிப்பீங்க, ஆனால் அது கேள்விக்குறி தான். ஏன்னா நாங்கள் இருக்கோம். எங்கள் ஐயாவை சின்ன ஐயாவை நாங்கள் விட மாட்டோம். எங்கள் ஐயாவை சின்ன ஐயாவை எந்த அளவுக்கு கொண்டு போய் எந்த இடத்துல வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் பிரசாந்த் கிஷோரை கூட்டுவாங்க, இல்லை ஜப்பான்லேருந்து ஆளை கூட்டுவாங்க, சைனாலேருந்து ஆளை கூட்டுவாங்க, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலையே இல்லை. எங்கள் ஐயாவை நாங்கள் எந்த இடத்த உட்கார வைப்போம்னா அந்த இடத்த நாங்கள் உட்கார வைப்போம்.
இது எங்களுக்கு இருக்கிற பலம். நீங்கள் யூஸ் பண்ணிங்க உங்கள் திறமை என்ன வேணால் பார்த்துக்கலாம் யாருன்னு.